வணக்கம். இன்னைக்கு வந்து அடுத்த கடலைக்கட்டை, மூன்றாவது கடலைக்கட்டை சுற்று பார்க்க போகிறோம். இதில் 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று வந்து கடலைக்கட்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணிக்காங்க 90 டிகிரியில். செஸ்ட்டை ஒட்டியே இருக்கட்டும், ஷோல்டரை ஒட்டி, பாடி ஒட்டி இருக்கட்டும். கையை 1 இப்படி பண்ணிவிட்டு கையை மாற்றிட்டு அதே மாதிரி லெஃப்டில் 1. ஸோ இப்படி வச்சுட்டு 90 டிகிரியில் கையை வந்து அகலமாக கொண்டு போகாமல் இப்படி 1, கை வந்து மேலே பிடிங்க 2, பாருங்க 2, கையை மாற்றிட்டு 3. இதுதான் நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போது இது வந்து பாருங்க 1, 2 எடுத்தோடனே நீங்கள் வந்து இந்த சுற்றுக்கு போய் பண்ணாமல் அதுக்கு அதே மாதிரி வந்து மூமெண்ட்டை வந்து வெறும் கையில் செஞ்சு பாருங்கள். முதல்ல ஒரு 10 முறை இந்த கையிலையும் 10 முறை இந்த கையிலையும் செஞ்சிடும். ஓகேங்களா? இப்படி என்ன பண்ணணும்னா இப்படி கடலைக்கட்டை பிடிச்சோம் இல்லையா, கடலைக்கட்டை மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இப்போ என்ன செய்யுதுன்னா ஷோல்டர் வந்து பாருங்கள், ஷோல்டர் எப்படி மூவ் ஆகுது இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம ஜாயிண்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக முதல்ல எடுத்தோன்னே நீங்கள் கடலைக்கட்டை எடுத்து இப்படி சுற்றுறதுக்கு பதிலாக ஜாயிண்ட் பெயின் வரும். அதுக்கு பதிலாக இந்த வெறும் கையில் வந்து நம்ம எந்த மூமெண்ட் செய்யணுமோ அந்த மூமெண்ட் வந்து வெறும் கையில் முதல்ல செய்யுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது மாதிரி நான் இப்போது 10 தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா வார்ம் அப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கையிலையும் 20 முறை செஞ்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போது அதே மூமெண்ட்டை கொஞ்சம் நல்ல கை வார்ம் அப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி, ஜாயிண்ட்டில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ வந்து கடலைக்கட்டை எடுத்துக்கலாம், சரிங்களா? இதில் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நல்லா கவனிங்க. நான் ரைட் ஹேண்டில் கடலைக்கட்டையோட பாட்டத்தை பிடிச்சிருக்கேன், ஓகேங்களா? அட் தி எண்ட் ஆஃப் த கடலைக்கட்டை. இப்போ வந்து 1 இப்படி கொடுக்கும்போது இந்த கையில் கொடுங்க. லெஃப்டில் வந்து கை ஸ்வாப் பண்ணாதீங்க, கையை மேலே பிடிங்க. இப்போ இது ஆரம்பத்தில் இப்படி தான் நீங்கள் பழகணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ அடுத்த இன்னொரு வேரியேஷன் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் கையை எப்படி மாற்றிக்கோங்க. கீழே இப்போ நம்ம ரைட்டை வந்து கடலைக்கட்டையோட அது எண்ட் ஆஃப் த கடலைக்கட்டை பிடிச்சோம் இல்லைங்களா? இப்போது லெஃப்ட்டை வந்து ஒரு 10 செய்யலாம். 1, இப்போ ரைட்டை வந்து மேலே பிடிங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து கட்டையை இப்படி கொடுத்து பழகினதுக்கப்புறம் அடுத்து இதுலேயே வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணும்போது கவனமாக கடலைக்கட்டை கீழே போடாமல் கை வந்து இப்படி ஒரே இடத்துல நம்ம இடதும் வலதும் ஒரே இடத்துல பிடிக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். பார்க்குறீங்களா? 1, 2, 3, 4, 5, 6. இப்போ வந்து கவனமாக அது முதல்ல வந்து ஸ்லோவாக கை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணுங்கள். இதுதான் வந்து இப்போ வந்து 2 ஷோல்டருக்குமே வந்து ஒரே மாதிரியே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்போ வந்து வெயிட் வந்து ஈக்குவலாக நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுனால ஷோல்டர் பெயின் வராது, புரியுதுங்களா? இதை பாருங்க, 10 செய்வோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. கொஞ்சம் செஞ்சு பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்மூத்தாக தெரியும். நீங்கள் கை மாற்றத்தே தெரியாது. நீங்கள் அதான் பழக வந்து இது எல்லாமே வந்து நமக்கு வந்துடும். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி விட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடி பிடிக்கிறீங்க, கொஞ்சம் கீழே பிடிக்கிறீங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம அழகாக வந்து இப்போ கை ஸ்டாப் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? அடுத்ததில் வந்து இதே ஒரு வேரியேஷன். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 90 டிகிரியில் வச்சுட்டு
செஸ்ட்டுக்கு க்ளோஸாக நம்ம சுற்றுறோம் இது, ஓகேங்களா? எல்போ மட்டும் சுற்றுது. அடுத்தது இதுலேயே இன்னொரு வேரியேஷன் வந்து கொஞ்சம் லாங்காக சுற்றுறது. பாருங்கள், கை வந்து இது ஃபுல்லாக கொண்டு போகிறது, ஃபுல்லாக, ஓகேங்களா? இப்போது அதோட சுற்று வந்து இப்படி இதே வேரியேஷன் தான். பாருங்கள், இதில் ஒன்று அடுத்தது நல்ல கை சுற்றுறது கவனமாக இருங்க. இப்போ வந்து அந்த கடலைக்கட்டையோட அளவு வந்து சரியாக இருக்கணும், கை அளவு இருக்கணும். இதுதான் கை கடலை. இப்போ இந்த அளவு இருந்தால் தான் நம்ம கீழே கட்டையை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம சுற்றும் போது கீழே இடிக்காது, இல்லைன்னா கை இடிக்கும். அதனால தான் கடலைக்கட்டையை வாங்கும் போது கவனமாக உங்களோட சைஸுக்கு அடுத்தவங்க கட்டையை பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ சுற்று வந்து 1 2 3 ஒரே கிலோ சுற்ற போகிறது கிடையாது. நம்ம 1 இப்படி கொடுக்க போகிறோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். கொடுக்கும் போது கொஞ்சம் மேலே பிடிச்சிக்கோங்க, சுற்றுங்க, கொடுங்க. இப்போ வந்து ஒரு 10 சுற்று இது மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கை வந்து ஸ்மூத்தாக சுவிட்ச் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த கடலைக்கட்டை எடுத்துகிட்டு நம்ம இப்படி வேகமாக சுற்றும் போது ஜாயிண்ட் எல்லாம் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாகுது, விரியுது இல்லைங்களா? எடுத்தோடனே இது சுற்றினீங்கன்னா கை வலிக்கும், ஷோல்டர் வலிக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10-20 முறை கையை நல்லா சுற்றுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆனால் நம்ம வந்து இந்த கடலைக்கட்டை செய்யும் போது இப்படி சுற்றி வந்து இங்கே கடலைக்கட்டை கொடுக்குறோம். அதனால என்ன பண்ணுங்க, நம்ம சுற்றும் போது வெறும் கையில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இது மாதிரி ஒரு 20 முறை செஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா 2 கையுமே அப்படி சேர்த்து நல்லது. அப்படி இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா 2 கையும் தான் சுத்த போகிறோம், ஓகேங்களா? அதனால பேக்கில் நம்ம கடலைக்கட்டையை எந்த வாட்டரில் சுத்த போகிறோமோ, எந்த டைரெக்ஷன் சுத்த போகிறோமோ அதே டைரெக்ஷனில் உங்கள் கையை வந்து மூவ் பண்ணுங்க. நல்லா வெறும் கை செய்யுங்க. அப்போது உங்களோட கையோட வெயிட்டும் அதோட வேகமும் நம்ம இப்படியே செஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த ஷோல்டரும் பழக்கமாகும், மசில்ஸ் எல்லாம். இப்போது கடலைக்கட்டை எடுக்கலாம், அதே மூமெண்ட்டு. இப்போ கடலைக்கட்டை எடுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரியே தான், முதல்ல ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. இப்போ வந்து படிக்கல, நம்ம லாங்காக பிடிக்கிறோம், அதனால் பார்த்துக்கோங்க. இப்போது சூப்பராக பண்ணுங்க. முதல்ல 1 இப்போ வந்து கொடுக்கும் போது இந்த கையில் மேலே பிடிங்க. 2 மேலே, 3 மேலே, 4 மேலே, 5 6 7 8 9 10. இப்போ 10 வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்மளோட வலது கை வந்து கடலைக்கட்டையோட கீழே இருக்குது. அப்போ என்ன மீனிங்னா, அதிகமான வெயிட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஷோல்டரில் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும். அப்போது லெஃப்ட்டில் வந்து பிடிச்சிக்கோங்க கீழே. இப்போ ரைட் வந்து 10 டைம்ஸ் வந்து மேலே ஹோல்ட் பண்ணணும். பார்க்குறீங்களா? இப்போ 1 கை மாற்றுங்க, 2 3 4 5 6 7 8 பொறுமையாக பண்ணுங்க. ரொம்ப விசிறி கை ஷோல்டர் வந்து டேமேஜ் பண்ணிக்காதீங்க. 9 10. இப்போ என்ன செய்யணும்னா, இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு வந்து டைம் ஆகும். உங்களுக்கே வந்து பாடி வந்து சொல்லும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வரும்போது என்ன செய்யணும்னா, கை விடிச்சுக்கோங்க. 1 2 இப்போ பாருங்க, 1 2 கல் இருக்கு, 3 4. இப்போ கட்டை வந்து மாறுது பாருங்க. கை அழகாக இப்படி கேட்ச் பண்ணுங்க, கேட்ச் பண்ணும்போது கவனத்தை வேற எங்கேயும் சிதற விடாமல்
நீங்கள் கடலைக்கட்டை எப்போ செய்யும் போதும் கவனம் வேறு எங்கேயும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா கட்டை கையில் விழுந்துடும், தலையில் அடிக்கும், கையில் அடிக்கும், காலில் அடிக்கும், எல்லா இடத்துலையும் அடிக்கும். அதனால கவனமாக இதை பாருங்க, ஈஸியாக ஒன்ஸ் அதை நீங்கள் கை மாற்றி மாற்றி பழகிட்டீங்கன்னா இப்படி கொடுக்கும்போது அப்படி கேட்ச் பண்ணுங்கள், இப்படி கொடுக்கும்போது கேட்ச் பண்ணுங்கள், கொடுக்கும்போது கேட்ச் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பாருங்க, இது கொடுக்கும்போது இப்படி கூட பண்ணிக்கிட்டு இப்படி அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு செய்ய செய்ய பழக்கத்தில் வந்துடும். ஓகேங்களா? அதை பாருங்கள், கேட்ச் கேட்ச் கேட்ச். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு 10 செய்யலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5. நல்ல ஷோல்டர் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும். 7 8 9 10. ஸோ 10 செஞ்சிட்டோம். நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் பொறுமையாக. உங்களுக்கு சோறு ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. ஒரு நாளைக்கு நிறைய செஞ்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லெண்ணெய் ஏதாவது எண்ணெய் இருந்ததுன்னா கூட நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்களே வந்து கையில் தேய்ச்சிக்கலாம் அழகாக மசாஜ் மாதிரி. அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான சத்துங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.